ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன். சுபா அந்த காரக்குழம்புக்கு சைடிஷாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக சேர்த்துங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எந்த வெங்காயம் பார்த்தாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 20 ரூபா தான் கிலோ விற்கிது, சின்ன வெங்காயம் 35 ரூபா தான் விற்கிது. அதனால் வெங்காயம் நிறையா இப்போ சேர்த்துங்க. கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் எதையுமே. காஞ்ச மிளகா ஒன்று பிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எப்போதுமே தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது உப்பு. அதனால் அந்த நம்ம சமையலில் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடுவாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கேரட்டும் முட்டைக்கோசையும் பொடி பொடியாக நறுக்கி பாப்பா தண்ணியில் அலசி கொண்டு வச்சுட்டாங்க. அதை அப்படியே அவங்கள உள்ளே இறக்கி விட்டாச்சு. இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் சில பேர் நிறைய தண்ணியை ஊற்றி சதன்னு வேக வைப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டே வேக வச்சு செய்வாங்க. அதிலே சத்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அடுப்புலேயே சிம்லேயே வச்சு நல்லா 4-5 வாட்டி கிண்டிட்டு தண்ணி இருக்குல்ல, தண்ணி அதை ஊற்றக்கூடாது. தண்ணி அப்படியே தொளிக்கணும். லைட்டாக அப்படியே தொளிச்சு மட்டும் நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சுருளை வென்றுவாங்க. இதை விட்டுட்டு சில பேர் அப்படியே பானை மாதிரி தண்ணியை ஊற்றி வேக வைப்பாங்க, வேக வச்சு வடிகட்டி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் வேக வச்சு வடிகட்டி செய்யாதீங்க, ஓகேவா? லைட்டாக தண்ணியை தொளிச்சு முடிச்சாச்சு. நல்லா அவங்க வேகட்டும். தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 2 வாட்டி எடுத்து தட்டை திறந்துட்டுக்கிட்டு நம்மவே சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க. பெரிய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று நான் யூடியூப்பை பற்றி பேசியிருந்தேன். நான் இந்த யூடியூப்பில் பணம் வந்தான்னா வராட்டி என்ன நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி பேசியிருந்தேன். அதுக்கு 2-3 பேர் என்னை பாராட்டியிருந்தாங்க. அந்த பாராட்டின நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்கக்கா, பேசுகிற வாயெல்லாம் மூடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான். எந்த வாயும் இல்லை, உழப்பான வாயும் ஊர் வாய் எந்த வாயும் இப்போ மூட முடியாமல் போயிடுச்சு. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நம்மளுக்கு வேறு வேலை இருக்குது. நம்ம அந்த வேலையை பார்ப்போம். நம்ம பாட்டு பார்த்துட்ருக்கோம். என்னால் பேச முடியுது, வீடியோ போட முடியுது, எடிட்டிங் பண்ண முடியுது. இந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்குல்ல. அந்த வெட்டியாக பேசுகிறவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா? இல்லை. அப்போ வீடியோ பார்க்க இஷ்டம்னா பாருங்கள், பார்க்காட்டி போய்கிட்டே இருங்க. என்னை பாராட்டினவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. கோஸ் நல்லா வெந்துட்டாங்க பிறகு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக சீரகத்தை அப்படி நச்சுட்டு அதில் தூவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை கருவேப்பிலையை போட்டு கிண்டி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அது காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு ஜீரகம், தேங்காய் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி கூட போடலாம். கரண்ட் இல்லை சுபா வீட்டில், இன்றைக்கி ஷட்டவுனு. அதனால் நச்சு போட்டுட்டேன். வெளிச்சமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கரண்ட் வந்தால் நல்லா பெருசு நல்ல தெளிவாக வீடியோ போட்டலாம், ஓகேவா? முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சு. காரக்குழம்புக்கு சூப்பரான சைடிஷாக வச்சாச்சு. ஒரு ஆம்லேட்டையும் போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அம்மாக்களமாக இருக்கும். இன்றைக்கி முட்டைக்கோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டு தண்ணியை ஊற்றி சரசன்னு வேக வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? கொத்தமல்லி தலையை போட்டு ஃபைனல் டச் முடிச்சாச்சு. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.